ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மெய்மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி, திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை சரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படியேற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்களுக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான சனி பகவானின் வீட்டில் இருக்கின்றார். அப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 2ஆம் இடத்தில் புத பகவானும் குருவால் பார்க்கப்பட்ட புதனும் இருக்கின்றார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்றிருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் திருமணத்திற்கு உண்டான ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வைத்து கொண்டால் வருகின்ற தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் ஆத்மக்காரகனான சூரிய பகவான் இருப்பதனால் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். எப்பொழுது நாம் செய்கின்ற முயற்சி வெற்றி பெறுகின்றதோ அப்பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில் வளமான காலகட்டங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர தகவல் தொடர்பு துறை முயற்சி என்பது மற்றும் தகவல் தொடர்பு ஸ்தானம் என்பதும் 3ஆம் இடம். அரசு தொடர்புடைய பணிகளுக்கு முயற்சி செய்கின்ற துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிஹெச்டி படிப்புகள் படிக்கக்கூடிய இந்த துளாராசி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதோடு இல்லாமல் விரும்பிய அரசு துறையில்
உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் முயற்சியினால், உங்களுடைய சுயமுயற்சியினால் விரும்பிய படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய அம்மாவிற்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்து கொண்டிருந்தது. அந்த தொந்தரவுகள் விலகி ஆஸ்பத்திரி செலவுகள் குறைந்து ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய மாதமும் இந்த மாதம் என்று சொல்லலாம். இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான், ஆட்சி பெற்ற சனி பகவான், கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று பலமிழந்து காணப்பட்ட சனி பகவான் இப்பொழுது ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். எவர் ஒருவருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுக்கிறதோ அவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம். ஒருவர் குலதெய்வ வழிபாடு செய்து உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்துவிட்டது என்றாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை செய்யக்கூடிய மாதமும் இந்த மாதம் என்றே சொல்லலாம். இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்தால், அமாவாசை மற்றும் திதி தர்ப்பணங்களை நாம் முறையாக கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் மற்றும் இஷ்டதெய்வ ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது என்றாலே உங்களுடைய குடும்பத்தில் அத்தனை தடையும் தாமதம் விலகி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர துலா ராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்தன. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், கேமராமேன், லைட் பாய் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் படப்பிடிப்புகள் தொடங்கப்பட்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கிய வருமானம் போன்று மும்மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வீடு வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மண் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துளாராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் உண்டான ராகு அபரிமிதமான பலம் கொடுக்கக்கூடியவர். ராகு என்றாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நீண்ட நாட்களாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று துளாராசியைச் சேர்ந்த உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான எக்ஸாம்களில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய பாடத்தை ஏற்று விரும்பிய கோர்ஸில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனக்காரனான குரு பகவானும் உதவுவதனால் கேட்டால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய என்பவர்களில் தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் முனைவர்களுக்கு உண்டு. அதே போன்று அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்கள் தலைவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு தலைவரின் கடக்கையின் பார்வை ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், பால கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட்,
போன்ற அத்தனை கான்ட்ராக்டுகளும் கிடைத்து உங்கள் வீட்டில் தனலட்சுமி கொட்டோ கொட்டோ என்று கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் தங்கம் வெள்ளி நகாசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஓட்டலில் முடக்கம் ஏற்பட்டு இருந்தது, பண முடக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஓட்டல் தொழிலில் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மருந்து, ரசாயனம், கெமிக்கல் உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக வியாபாரத்தில் ஒரு தொடர் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்றே சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்று உண்டு. அதாகப்பட்டது சந்திராசிரம தினங்கள் என்று உண்டு. சந்திராசிரம தினங்கள் என்பது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவதனால் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளும் நீண்ட தூர பயணங்களும் தடைகளும் ஏற்படக்கூடிய காலதாமம் உண்டு. அந்த காலகட்டங்கள் என்ன என்று சொல்கின்றேன். 9/1/2025 மற்றும் 10/1/2025 மற்றும் 11/1/2025 இந்த நாட்களில் புதிய முயற்சிகளும் நீண்ட தூர பயணங்களும் செல்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்பாறு நான் டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னாக்க அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை, புல் மற்றும் வைக்கோல் வாங்கி கொடுத்துவிட்டு நீண்ட தூர பயணங்களை தொடங்கலாம். ஒரு சில துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவள்ளுவர், சென்னை அருகில் திருவள்ளுவரில் கனகவல்லி தாயார் சமேத வைத்திய வீரராக சுவாமி இருக்கின்றது. அங்கு உள்ள குளத்தில் மீன்களுக்கு பொரியும் உப்பும் வாங்கி போட்டுவிட்டு தாயாருக்கும் எம்பெருமான் வைத்திய வீரராகவருக்கும் திருமஞ்சனம் செய்துவிட்டு வந்தால் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் அரசு உத்தியோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சொந்த வீடு மற்றும் அபார்ட்மெண்ட் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த துளாராசிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் மூத்தவர்கள் முன்னோர்களுக்கு உண்டான பித்ருகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தவரோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை தொடங்கி டாலர்களையும் திர்ஹாம்களையும் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் மறைந்திருந்த குருவாக இருந்தாலும் அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர் முயற்சிகள் எடுத்து வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும், பிரான்ச்சைசி பண்ணணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் நீச்சமடைந்து வக்ரகதி அடைந்திருக்கின்றார். எப்பொழுது ராசிநாதன் பலம் இழந்தார் என்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் அதீதமான கவனம் தேவை. உடல் நலத்திலும் அதீதமான கவனம் தேவை. ஏனென்றால் ராசிநாதன் வக்ரமடைந்து விட்டார் என்றாலே பலம் இழந்து விட்டார் என்று அர்த்தம். அதை தவிர அங்கு நீச்ச நிலையும் அடைகின்றார். அதனால் இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் வெளியில் அலைவதையும், வெயிலில் அலைவதையும், பனியில் அலைவதையும் தவிர்ப்பது சிறந்தது. அதே போன்று வெளியில் உணவு அருந்துவதை தவிர்ப்பதும் மிகச் சிறந்தது. அடிவயிறு உபாதை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன், எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாசிரம சனியும் நடக்கின்றது. அதனால் தேவையற்ற அசிங்கங்கள், தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையும் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் இருப்பதனால் தொழிலில் ஏற்றம் இருக்கும்.
தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும். இதுவரை தொழிலில் இருந்த நசிந்த தன்மை மற்றும் முயற்சி அற்ற தன்மை, சோர்வு அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம். தொட்டது எல்லாம் ஜெயமாகக்கூடிய மாதம். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய மாதம் இந்த மாதம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதினால் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். அதே போன்று முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதினால் கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் பதவி உயர்வு, திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பில்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில படங்களுக்கு அந்நிய தேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் உள்ள பிரபலங்களுக்கு சிற்சில பிரச்சனைகள் வந்து அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படப்பிடிப்பில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படவும் அர்த்தாசிரம சனி நடப்பதினால். இதை தவிர வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும், புதிய வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும், வீடை ரெனோவேஷன் செய்து வீட்டை அலங்காரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இது ஏற்ற காலகட்டம். புதிய முயற்சிகள் தொடங்கினால் ஜெயமாகக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தில் அர்த்தாசிரம சனி நடப்பதினால் மாத்திருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொருளாதார விரயங்களும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியலாம். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதினால் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய மத தலைவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்காக உங்கள் மடாதிபதிகளையும் மத தலைவர்களையும் பார்க்கக்கூடிய இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் செய்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவரொருவருக்கு செய்த காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிவிடும் என்று சொல்லுவோம். இதை தவிர ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் தொட்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான புகழ்ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிலையும் நீச்ச நிலையும் அடைந்ததினால் உங்களுடைய புகழுக்கு பாதிப்புகள் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை வரும். அரசியல்வாதிகளுக்கு சில தேவையற்ற அவமானங்களும் அசிங்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். தகப்பன் செய்கின்ற தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம். தகப்பன் செய்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் என்பது வலுப்பெறுவதனால் அங்கு உங்களுடைய ராசிநாதன் வலுவற்று இருப்பதனாலும் சில புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் சிறு முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு போராட்டத்திற்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதே போன்று இந்த விருச்சிகை ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு, அதாவது லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மருதி விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞாபக மருதி விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குரு பகவான் பார்ப்பதினால் மற்றும் 9ஆம் இடத்தில் புகழ் மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிஹெச்டி படிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் ஒரு முறைக்கு 10 முறை படிக்கவும் மற்றும் எழுதி பார்த்து கொண்டு இருப்பதும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் ஞாபக மறதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் வக்ரமடைந்து நீச்சமடைந்ததனால் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு, சைக்கிள் பயணம் செய்து கொண்டவர்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், காரில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு சேடன் கார்கள் லேவிஷ் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்த மாதம் என்று சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் வரும்பொழுது புதிய முயற்சிகள், தொழில் விஸ்தீரணம் மற்றும் நீண்ட தூரங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நாட்களை இப்பொழுது பார்ப்போமா? விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 16/12/2024 மற்றும் 11/1/2025 மற்றும் 12/1/2025 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. அவ்வாறு நாம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள எம்பெருமான் சிவபெருமானுக்கு உங்களுக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி கொடுத்து விட்டு சென்றால் நீண்ட தூர பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஒரு சில விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பற்பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு இருப்பவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருத்தணியில் உள்ள எம்பெருமான் முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை என்று வணங்கிவிட்டு முருகபெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா? பனிபோல் விலகும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது குடும்பம் அமையக்கூடிய மாதம். ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வைத்து விட்டால் தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய மாதம். அதே போன்று நீண்ட நாட்களாக முயற்சிகள் செய்து முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த தை மாதம். 4ஆம் இடத்தில் உண்டான அர்த்தாசிரம சனி இருப்பதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மற்றும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்ப்பதும் இந்த காலகட்டங்களில் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம். அதே போன்று உடல்நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விலகக்கூடிய மாதம். அதே போன்று செய்கின்ற தொழிலில் லாபம் கொட்டோ என்று கொட்டக்கூடிய மாதம். மைண்ட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் குடும்பக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாமாக, ஆனந்த மாதம் என்றும் சொல்லலாம், அற்புதமான மாதம் என்று சொல்லலாம், அற்புத மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் சூரிய பகவான், ஆத்மகாரகனான சூரிய பகவான், 9ற்கு அதிபதியான சூரிய பகவான் இருக்கின்றார். ராசிக்கும் 9க்கும் உண்டான சூரிய பகவான் இருப்பதனால் கண்டிப்பாக தொட்ட காரியங்கள், வைத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிலையை அடைந்து 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் வக்ரகதியை அடைந்ததினால், அவர் பின்னோக்கி செல்வதனால், அவர் பலம் இழந்ததினால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள் செய்தால் வெற்றி கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் உத்தியோகம் கிடைக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சி தொடங்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதற்குண்டான முயற்சிகளை தொடங்கிவிட்டு தையில் தொடங்கினால் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். மற்றும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் இருப்பதும், அந்த சுக்கிர பகவானை உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, நானும் நீண்ட நாட்களாக என்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த திருமணம் பார்க்கறதுல தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் ஜெயமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குரு பகவான், ராசிநாதனான குரு பகவான்,
தன்னுடைய விசேஷ பார்வையினால் 2ஆம் இடத்தை பார்ப்பதினால், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதினால் எல்லா முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுது உங்கள் முயற்சிகள் ஜெயமாகின்றதோ அப்பொழுதே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்பொழுது என்றால் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் வேலை செய்யும் அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இதை தவிர சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரோக்ராமில் ஏற்படக்கூடிய புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய ஆப்புக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும், புதிய புதிய விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக அதற்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். 4ஆம் இடத்தில் உண்டான ராகு பகவான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியவர். என்ன சாமி, ராகு அப்படின்னா பிரச்சனைனாலுமே பிரம்மாண்டம் ஆகுமே. ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய வேலையை செய்வதனால் அவர் கோதண்ட ராகுவாக ஆகின்றார். எப்பொழுது கோதண்ட ராகுவாக ஆனாரோ அப்பொழுதே அத்தனை முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லலாம். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் என்றிருக்கின்றார் என்பதனால் நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று அந்நிய தேசங்களுக்கு சென்று உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்யக்கூடியது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுபவர்கள் கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு மூலியமாக உங்களுடைய பொருள்களை வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதும், அங்கிருந்து உங்களுக்கு டாலர்களையும் திர்ஹாம்களையும் வரும் பணவரவுகள், திடீர் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்டரி, ரேஸ் போன்ற ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக பணத்தில் புதிய புதிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்ட்ராடே செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் போன்ற அக்கௌண்ட் தொழிலில் உள்ள தனுர் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய கன்வீனர், அதாவது புதிய புதிய கஸ்டமர்கள் கிடைத்து அதன் மூலியமாக உங்கள் தொழில் விஸ்தீரணமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதியும் 5 கூட அதிபதியுமான அங்கார பகவான் நீச்சமடைந்ததனால், வக்ரமடைந்ததனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புக்கும் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும், இந்த காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் திடீர் பண வரவும் திடீர் பதவி ஏறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியா புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதினால் ஆன்மீக தொடர்புடைய சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆன்மீக தொடர்புடைய சுற்றுலா செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி, வாகனம், வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதற்கு உண்டான தனக்காரகனான தன பகவான் குரு பகவான் இருப்பதினால் தனக்கு தேவையான இடத்தில் வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள் சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு ஆகியவற்றில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடைகள் விலகி பிஆர், சிட்டிசன்ஷிப், பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போன்று சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு சின்னத்திரை, பெரிய திரை வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் படப்பிடிப்புகளுக்கு சென்று கடந்த காலகட்டங்களில் வாங்கிய வருமானம் 3 மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மற்றும் இந்த காலகட்டங்கள் தனுர் ராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான
காலகட்டம் என்றும் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள். தனுர் ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பது 17/12/2024 மற்றும் 18/12/2024. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள், நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய தடைகள், நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயணங்களுக்கும், நீண்ட தூரம் பயணம் செய்கிறவர்களுக்கும் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் மற்றும் அபிஷேகம் செய்து அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்துவிட்டு நீண்ட தூர பயணம் மேற்கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதே போன்று தனுராசி என்பவர்கள் ஒரு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் என்பது ஆலங்குடி. ஆலங்குடியில் உண்ட எம்பெருமான் தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும், அங்கு உண்டான ஈஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும், மற்றும் அங்கு உள்ள ஆலங்குடியில் தனித்து விட்டிருக்கும் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகமும் செய்துவிட்டால் வருகின்ற தடைகளும் வந்த தடைகளும் சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா? கண்டிப்பாக பனிபோல் விலகும். மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுகின்ற அத்தனை காரணங்களும் உங்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை மாத்ரு அம்மாவிற்கு உடல்நலம் குன்றி இருந்ததனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த மார்கழி மாதத்தில் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் கிரகமான சூரிய பகவான் 9ஆம் இடத்திற்குண்டானவர் ராசியிலே இருப்பதனால் தகப்பனுடைய தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய தொழிலில் கடுமையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி புதிய பொருளாதார வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் உண்டான ராகுவினால் லாட்டரி, ரேஸ், ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் பண வரவும், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும், அங்கு கிடைக்கக்கூடிய PR, சிட்டிசன்ஷிப் பர்மிட் போன்றவைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஜெயமான மாதம், வெற்றியான மாதம் என்று சொல்லலாமா? வெற்றியான மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.